ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4th and ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது சத்யஜித். என்னன்னா இன்றைக்கி நம்ம 4th பார்ட் ஹவு டு சால்வ் ரூபிக்ஸ் கியூப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் எல்லா கார்னரும் ஓரியன்ட் பண்ணியிருப்போம், ப்ளஸ் கிராஸும் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டெப்பில் நம்ம முழு எல்லோ சைடும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபேஸ்ன்னு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மேலே இல்லாத இந்த ஒயிட் ஃபேஸில் எப்படி மேலே இல்லாத இதுவாக இல்லாத இந்த அடி இந்த இதில் இருக்கணும். அப்படி இருந்துனாக்க இந்த அடி பண்ணுங்கள். இப்படி இருக்கிறாக்க டவுன் ரைட் வச்சுட்டு R நம்ம வந்து இந்த இதுக்கு நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஆடியோ ஆட் பண்ணி விட்டால் எவ்வளோ நேரம் எவ்வளோ தாத்தி பண்ணாலும் வரும். எனக்கு ஒரு தாத்தினாக்கா உங்களுக்கும் ஒரு தாத்தி இல்லைன்னு நான் வந்து அந்த வயிற்றுலேயே சால்வ் பண்ண முடியும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அடையதான் இருக்கும். நான் வந்து 2 தாத்தி பார்ப்பேன். நீங்களும் பண்ணிங்கனாக்கா 2 தாட்டிலாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இதை பண்ண அப்படி வந்துடுச்சு அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இந்த இது வந்து எனக்கு இங்கே சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இப்படி போனேன். அப்படி உங்களுக்கு இந்த இது சால்வ் ஆகலைனாக்கா நீங்கள் எப்படி போனால் இப்போ நான் இது எடுத்து வந்துக்கிறேன். ஆட் பண்ணி வைக்கிறேன். மேலே வந்து ஒயிட் ஃபேஸ் கலைஞ்சிருச்சு அப்படின்லாம் நினச்சிக்காடிங்க. நீங்கள் இந்த எல்லோ ஃபேஸ் சால்வ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒயிட் ஃபேஸும் சால்வ் ஆகிடும். R இப்படி பண்ணிட்டு கடைசி எது எப்படி திருப்பிட்டு R பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்துடும். அண்டு சில பேருக்கு வந்து க்யூப் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா ஸ்கிப் பண்ணலானீங்க. இதுவும் உங்களுக்கு வந்து வேறு சால்வ்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஸ்டில் கொஞ்சம் எட்ஜஸ்லாம் இப்படி போகணும். ஸோ அடை பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து 3 எட்ஜு போகணுன்னாக்க சால்வ் ஃபேஸ் என்னவோ அதை எடுத்துக்கிட்டு R' ஒரு தாத்தியும் L' ஒரு தாத்தி பண்ணக்கப்புறம் ரைட் ஹேண்டில் கொடுத்தோம் 5 times, லெஃப்ட் ஹேண்டில் கொடுத்தோம் 5 times பண்ணோம். பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இந்த அடி ஒரு பிளாக் வாடி இருக்கும். அதே வாடி L' பண்ணோம். இது இன்னொரு 5 times பண்ணிட்டோம்னாக்கா இன்னும் சில பேருக்கு சால்வ் ஆகிருக்கும். அண்டு சில பேருக்கு இன்னும் அப்படியே இருக்கும். அப்படி ஆச்சுனாக்க நீங்கள் இன்னொரு தாத்தி இதே அதுக்கு ஒரு தம் பண்ணுங்கள். இப்போது 4 இடம் இருந்துனாக்க நான் சொல்கிறேன். அது வந்து ஏதாச்சும் ஒரு 4 இடம் இருக்கிறதுனால எது வேணாலும் எடுத்துகிட்டு ஒரு தாத்தி பண்ணிங்கனாக்க என்ன இடம் எடுத்தீங்களோ அந்த இடம் சால்வ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தாத்தி பண்ணிங்கனாக்கா சால்வ் ஆகும். அது நீங்கள் என்ன ஆகலை அப்படின்னாக்கா இன்னொரு தாத்தி பண்ணுங்கள். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த பார்ட்டு. இவ்வளோ இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் பார்ட். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா யூ கேன் ஃபினிஷ் a Rubik's Cube without seeing these tutorials. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு டியூட்டோரியல் வீடியோவில் பார்ப்போம். பாய்.